நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க திடீர்னோ அல்லது எதிர்பாராத விதத்துலையோனா நாம் அவர்களை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டிருப்போம். அப்படி வருந்தும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவனை பற்றி நினச்சிட்டே இருக்காத, நீ அவனை பற்றி நினச்சிட்டே இருந்தேன்னா தினமும் அவனுக்கு சாந்தி ஏற்படாது, இறந்தவர்களால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ அவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலையை இன்னும் அது மோசமாக்கிறது. ஏன்னா ஏற்கனவே பிரிவின் வலியிலும் வேதனையும் இருக்கக்கூடிய நீங்கள் அவர்களை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு ஒரு வேதனையாக வலி மிகுந்ததாக மாறிடுது. ஆனால் உண்மையான கேள்வி என்னென்னா, என்னுடைய நினைப்பு எப்படி அவருடைய நிம்மதியை இழக்கச் செய்யும், இறந்தவர்களுடைய நிம்மதி இழக்கச் செய்யும்? இப்போது நாம் அவர்களை பற்றி நினைக்கிறதே தப்பு, ஞாபகம் வச்சுக்கிறதே தப்புன்னா அப்போ எதற்காக நாம் பரிகாரங்கள் செய்கின்றோம், பிரார்த்தனைகள் செய்கின்றோம், மாதம் பூஜைகள் செய்கின்றோம்? எதற்காக 3வது நாள் பரிகாரம் செய்கிறாங்க, 16வது நாள் சில பேர் பண்ணுறாங்க, மாதம் அமாவாசைக்கும் பூஜை பண்ணுறாங்க, ரிமெம்பரன்ஸ் செரிமனிஸ் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக ஏன் இருக்கின்றது? அப்போது இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அவர்களை மறக்க வேண்டும் நாம் அப்படின்றதுக்காகவா, அவர்கள் நம்மை மறந்துவிட வேண்டும் என்பதற்காகவா, அல்லது இதெல்லாம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நினைவு அஞ்சலியாக செய்கிறதா? எல்லாத்துக்குமே இந்த விடை தெரியும். இது நினைவு அஞ்சலினா அவர்களை நாம் மறக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் ஞாபகத்திற்கு நாம் செய்யும் இந்த விஷயங்கள் தான். அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நம்மளுடைய நினைப்பே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி நினைவுகளோடு அவங்கள நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை உருவாக்குகிறது. சில சமயங்களில் அவர்களுக்கு சில அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம். அதனால தான் ஆன்மீகத்தை ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். அப்போது கேள்வி, நாம் அவர்களை தினமும் நினைத்தால் அவர்களுடைய நிம்மதி பறிபோய் விடுமா, அல்லது அவர்கள் சாந்தி அடைய முடியாதா, அவர்களுடைய அடுத்த நிலைக்கு செல்ல முடியாதா அப்படிங்கிறதாகவும் இதில் தெளிவாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். ஒரு சப்ஸ்கிரைபர் ராஜேஷ்னு பேர், அவன் தான் என்ன கேட்டிருக்காங்க, சார் நாம் நினச்சா அடிக்கடி அவங்க சாந்தி அடைய முடியாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி, எனக்கு இது சரியாக படலை அப்படின்னு கேட்குறாரு. அதாவதுங்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, எதற்காக நீங்கள் அவரை நினைக்கிறீர்கள்ங்கிறத பொறுத்து இதனோட பலன் மாறும். நீங்கள் அவர்களை அன்பாலும் விசுவாசத்தாலும் ஒரு தூய உள்ளத்தாலும் நினைக்கிறீர்கள், அவங்க கொடுத்த அன்பை நினச்சி பார்க்குறீங்க, அவங்க கொடுத்த அக்கறையும் பாசத்தையும் நேசத்தையும் நினச்சி பார்க்குறீங்க, நீங்களும் அவர்களும் இருந்த அன்பான அந்த பியூட்டிஃபுல் மோமெண்ட்ஸ், அந்த அனுபவங்களை நினச்சி பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் ஏற்படுது, தேங்க்யூ நீ அந்த நண்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி நினச்சி பார்க்குறீங்கன்னா அந்த நினைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையாக மாறும். ஏன் அது பிரார்த்தனையாகவும் மாறுகிறது, பவர்ஃபுல்லாக மாறுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இறந்த அன்புக்குரியவர்களுக்கு அன்புன்ற அகச்சூழலிருந்து நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த சிக்னல்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் சாந்தியும் கொடுக்கும். அவர்களுக்கு சாந்தியும் சமாதானத்தை கொடுக்கறது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் சாந்தியை சமாதானத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆசீர்வாதங்களையும் அது பெற்றுத்தரும். அப்போது இது ஒரு ப்ராப்பர் ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ். இதுதான் எந்த ஒரு சடங்கையும் சம்பிரதாயத்தையும் செய்வதற்குண்டான காரணம், அடிப்படை காரணம். அதனால் அவர்களை நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது, பிரார்த்தனை செய்வதில் எந்த தடுப்பும் கிடையாது, அவர்களுக்காக பரிகாரங்கள் செய்வதிலும் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எந்த மனச்சூழலிருந்து பண்ணுறீங்கன்றது தான் விஷயம். இப்போது அவர் என்னை விட்டு போயிட்டாரு, என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டானே, என் குடும்பத்தை காப்பாற்றாமல் போயிட்டானே, பொறுப்பு இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி வலி வேதனையோடும் நீங்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்கன்னு சொன்னால், அதுவும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உள்ளேன், நான் இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆன்மாவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. சில குறிப்புகளை கொடுத்து, அசரீர்களை கொடுத்து, வழிகாட்டுதலை கொடுத்து, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உள்ளேன் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்த முயற்சி பண்ணுவாங்க. எதுக்கு? உங்களுக்கும் அவர்களுக்கும் உங்களுடைய உயிரின் உயர் பரிமாணங்களில் தொடர்பு இன்னும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை ஒரு மனிதனாக உங்களோட மனம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில ஆத்மாக்கள், இறந்த ஆத்மாக்கள், அதுவும் குறிப்பாக
இப்போ ரீசெண்டாக அவங்க இருந்தாங்க, ஒரு 2 மாதம் தாச்சு, 3 மாதம் தாச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு அசௌரியத்தை உங்களுடைய வலி வேதனை ஏற்படுத்தலாம். ஏன்னா இப்போ இன்னுமே அவங்க இறந்ததுக்கு பிறகு அவர்கள் மனிதனாக வாழ்ந்தபோது இருந்த அந்த அபிலாஷைகள், பந்தங்கள், பாசங்கள், ஏக்கங்கள் இதையெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ ஒரு ஒளி உடலாக ஒரு ஸ்பிரிட்டாக இருப்பாங்க அந்த ஆவி உலகத்தில். அப்படிங்கும்போது அவர்களுக்கு அந்த பந்தவாசத்திலிருந்து முழுமையாக விடுபடாதனால நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த வலி வேதனை மிகுந்த இந்த அழுகை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இன்னும் சற்று தாமதப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனாலும் இது மிகவும் தற்காலிகமானது தான். இறந்த எல்லா ஆன்மாக்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் நிலையை அடைந்து விடுவார்கள். அவங்க சீக்கிரமாக அந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்குள்ள ஒரு சாந்தியும் சமாதானமாகும்னு சொன்னாலும், அவர்களை உங்கள் அன்பால் நினைவு கூறுங்கள், உங்களுடைய விசுவாசத்தால் அவர்களை நினைவு கூறுங்கள், உங்களுடைய தூய உள்நோக்கத்தோடு அவர்களை பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு தோஷம் இருக்குதாமா, ஜோசிகாரர் சொல்லிட்டாரு, இந்த பரிகாரம் பண்ணால் தான் வந்து வீட்டில் பையனுக்கு கல்யாணம் ஆகுமாமா, ஏதோ வந்து இறந்த பித்திருக்களுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து சரியாக கடமை செய்யலையாமான்னு சொல்லி இதை வந்து ஒரு மெக்கானிக்கலாக பண்ணாதீங்க. நெஞ்சில் வந்து ஒரு விசுவாசம் இல்லாமல், உங்களுக்கு நீங்கள் தப்பானவர் நான் சொல்ல வரல, இப்படித்தான் ஆன்மீகம் உங்களுக்கு போதிக்கப்படுது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இறந்துட்டாங்க அவ்வளோதான், நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை, சரி நம்ம ஏதோ ஒன்று பரிகாரத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுறது. அப்படி அல்ல. மனிதன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் விசுவாசத்தை தன் அகச்சூழலாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமையுடையவன். அதனால் அவர்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, உங்கள் அன்பாலும் விசுவாசத்தாலும் தூய உள்நோக்கத்தாலும் நினைக்கலாம். அந்த நினைப்பு அவர்களுக்கு நன்மைத்தான் செய்யும். அதே மாதிரி ஆத்மார்த்தமாக உங்களுடைய இதயத்திலிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் வேணும், உங்களுக்கு உதவிகள் வேணும்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக அதை கேளுங்க. மிகுந்த பணிவன்போடு நீங்கள் அதை கேளுங்கள். அதன் பிறகு கேட்டதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது உண்மையிலேயே ஆர்வம் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது, உங்களுக்கு எது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, மகிழ்ச்சி கொடுக்குது, நிறைவை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது, பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் செயல் வடிவம் கொடுங்க. எதை உங்களுக்கு கற்பனையாக பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும், நான் மேலே வருவேன்னு நினைக்கிறீங்களோ அதை அலசி ஆராய்ந்து நீங்கள் அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள். ஏன்னா நீங்கள் இப்படி உங்களோட ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருப்பீங்க, ஒரு அதிக அலைவரிசையில் இருப்பீங்க. அப்போ அவர்களுடைய குறிப்பை, வழிகாட்டுதலை, அவர்களுடைய இருப்பை எப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமோ அப்போல்லாம் அழகாக தெரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் எப்போதுமே வழிகாட்டப்படுகிறீர்கள், எப்போதுமே நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். அதற்கு இந்த வீடியோ ஒரு சாட்சியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய ஞாபகார்த்தம்ன்றது ஒரு அன்பானதாகவும் அழகானதாகவும் மாற்றட்டும். அது உங்களையும் சரி அவர்களையும் சரி வளர்ச்சி விரிவாக்கத்தை நோக்கி கூட்டி செல்லட்டும். உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி உங்களை கூட்டி செல்லட்டும். அது அவர்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் தந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி தரட்டும். உங்களுடைய அன்புக்குரியவர்கள்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும், என்னுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கும் சொல்லி இந்த வீடியோ உரையை நான் முடிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா, கேள்விகள் இருக்கா, தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களோட அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, இதிலிருந்து என்னால் மீள முடியாமல் இருக்கேன், உங்கள் வீடியோ எனக்கு ஆறுதல் கொடுக்குது, பட் இருந்தாலும் வீடியோ பார்த்ததுக்கு பிறகு சில சலனங்கள் வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னோடய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட அந்த சலனங்கள் வருதுன்னா நீங்கள் சில விஷயங்களை அட்ரெஸ் பண்ணலன்னு அர்த்தம். மனசுக்குள்ளே ஏதோ குறைபாடு உள்ளது, இன்னும் சரியாக அது ப்ராப்பராக ரிசால்வ் ஆகலைன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் எங்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்கிறது ஃபோன் மூலமாகவே எங்கிட்ட பேசிக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, ஐயா எனக்கு கவுன்சிலிங் வேணும்னு. உங்களுக்கு நான் கவுன்சிலிங்கை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுக்குறேன். கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது. இந்த சேனலை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன், எனக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய மகிழ்ச்சி கிடைத்திருக்கு, நிறைய மாற்றங்கள் உண்மையில் நிகழ்ந்திருக்கின்றது. எனக்கு ஆத்மார்த்தமாக இந்த சேனல் வளரணும், இன்னும் நிறைய மக்களை போய் சென்றடையணும், அந்த மக்களுக்கு உதவி கிடைக்கணும்னு எனக்குள்ள ஒரு உத்வேகம் வருது. அதற்கு இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர், இல்லைன்னா இந்த தெளிவின் வழியில் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். நீங்கள் எதையும் எனக்கு தானமாகவோ அல்லது இலவசமாகவோ தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் உங்களுக்கும் நன்மை, அது எனக்கும் ஒரு நல்ல ஒரு மென்டர் அப்படின்ற தகுதியை அது எனக்கு ஞாபகப்படுத்தும். அதனால் மாற்றத்திலிருந்து தாருங்கள். சரிங்களா? கடமைக்காகவோ இல்லை அது கேட்டாரே, மாற்றத்திலிருந்து வரும் பொருள். சரிங்களா? அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் உங்களுடைய மனக்குறைகள் என்னவோ அந்த குறைகள் சார்ந்த என்னுடைய கேள்வியாக அடுத்த வீடியோ இருக்கும். நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் என்னுடைய சேனல் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.